யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் வசனம் 5. இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இந்த நல்ல காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். வார்த்தை உம்முடையது. வார்த்தையின் மறைப்பொருளை எங்களுக்கு வெளிப்படுத்தி தாரும். சுயமான வார்த்தை அடிய நாவில் வெளிப்படக்கூடாது. கர்த்தர் எங்களோடு கூட பேசும். ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகள் ரொம்ப எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறார்கள். இதில் காயப்பட்டு வந்தவங்க உண்டு, இதில் பலவீனப்பட்டு வந்தவங்கள் உண்டு, எல்லாவற்றையும் இழந்து வந்து நிற்கிறவர்கள் உண்டு. எல்லா சூழ்நிலைகளிலும் எப்படி வந்தார்களோ அவர்களுக்கு ஆறுதலை, சமாதானத்தை கட்டளையிடும். பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. சத்தம் போட்டு அல்லேலூயா. கிறிஸ்தவம் இன்னைக்குள்ள மெசேஜ் த கிறிஸ்டியானிட்டி, கிறிஸ்தவம் என்ற தலைப்பில் நான் இந்த காலையில் ஜெபத்தோடு உங்களுக்கு இந்த வார்த்தையை கொண்டு வருகிறேன். ஆதலால் இந்த காலையில் ஒரு கிறிஸ்தவம் எப்படி இருக்க வேண்டும், ஒரு கிறிஸ்டியானிட்டி எப்படி இருக்க வேண்டும், ஒரு கிறிஸ்தவன் எப்படி இருக்க வேண்டும் என்ற ஒரு 15 காரியத்தை இந்த காலையிலே நாம் தியானிக்க போகிறோம். ஒன்று, ஒரு கிறிஸ்தவன் அல்லது கிறிஸ்தவன் புதிதாய் பிறந்திருக்க வேண்டும். நமக்குள்ளே ஒரு கிறிஸ்தவத்தினுடைய சில குடும்பங்களுக்கு பாரம்பரியம் இருக்கிறது. இந்த பாரம்பரியம் என்கிறது கிறிஸ்தவர் என்று உங்களுடைய சர்டிபிகேட்ல இருக்கலாம். ஆனால் கிறிஸ்தவம் அல்லது பைபிள் என்ன படிப்பிக்கிறது என்றால், மனிதன் புதிதாய் பிறக்க வேண்டும். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, மனிதன் புதிதாய் பிறக்க வேண்டும். அவன்தான் கிறிஸ்தவன். அத ஏசப்பா நிக்கோதோமு கிட்ட சொல்லுகிற ஒரு காரியத்தை ஆக்கும் நம்ம வாசித்தோம். இயேசு நிக்கோதோமுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த காலையில் நல்ல ஆராதனை, நல்ல பாடல், நல்ல சாட்சிகள் நீங்கள் கர்த்தருக்காய் கொடுக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனால் நானும் நீங்களும் மறுபடி பிறக்க வேண்டும். அது எப்படி பிறக்க வேண்டும் என்றால், ஜலத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நாம் பிறக்க வேண்டும். ஆனபடியினால் அதுதான் இந்த வேதத்தினுடைய ஆழமான காதலான உபதேசம் என்பதை ஆவியானவர் இந்த காலையில் வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்படி ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் அவன் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது, சாட்சியாகவும் வாழ முடியாது. அதனால் இன்னைக்கு காலை முகவரியாய் ஒருவரை சொன்னேன், கிறிஸ்தவ இந்த பைபிள் எனக்கு பிடிக்கும், ஆனால் பைபிளை கொண்டு நடக்கிறவங்களை எனக்கு பிடிக்காது. அதனால் இன்னைக்கு காலையில் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், நீ ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறந்திருக்கிறாயா என்று தற்பரிசோதனை செய்து, அப்படி ஜலத்தினால் ஞானஸ்தானம் எடுக்காதவர்களாய் இருந்தால் நாம் அந்த ஞானஸ்தானத்தை அடைய வேண்டும், பெற வேண்டும், ஆவியானவரால் வழிநடத்தப்பட வேண்டும். அந்த ஆவியாக இருக்கிற பரிசுத்த ஆவியை பெற்றிருக்க வேண்டும் என்று வேதம் நம்மை பார்த்து படிப்பிக்கிறது. கிறிஸ்தவம், த கிறிஸ்டியானிட்டி. ஆதலால் இன்னைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து, நீ ஒரு புதிதாய் பிறந்திருக்கிற மனிதனாய் மாற வேண்டும். நம்பர் 2, 2 பேதுருவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் வசனம் 18. நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள், அவருக்கு யாம் மகிமை உண்டாவதாக. கரங்களை தட்டி. ஒரு சபை ஆவிக்குரிய வளர்ச்சியில் வளர வேண்டும் என்றால் சபை விசுவாசிகள் 2 காரியத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்பர் 1, வேதத்தை வாசிக்கணும். சொல்லுங்க. இன்னைக்கு அநேகருடைய வாழ்வில் இந்த செல்போன் எல்லாரையும் கெடுத்துட்டு
நம்ம சர்ச்சில் நீங்கள் நல்லா ஆழமாக உங்களை நெருங்கி பழகணும்னு சொன்னால் ரொம்ப பேருக்கு தனிப்பட்ட முறையில் வேத வாசிப்பு குறைவு. நம்பர் 2, ரொம்ப பேருக்கு ஜெப வாழ்வு இல்லை. திருப்பி சொல்லுகிறேன், ஒரு கிறிஸ்தவம், ஒரு கிறிஸ்டியானிட்டி என்பது இரண்டாவது ஆவிக்குரிய நிலையில் வளர்ச்சி. நல்ல புரிந்து கொள்ளுங்கள், இந்த பேதுருவுக்கு இந்த நிருபத்தின் எழுத்தாளனை கொண்டு எழுதுகிற உண்மையான சத்தியம் என்னவென்றால், நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசுவின் கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ அவரை குறித்து அறிகிற அறிவு ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கத்தில் கேட்டாச்சுன்னா அவ்வளவு வளர முடியாது. அனுதினமும் நீங்கள் சாப்பிடுகிற 3 நேர சாப்பாடு போல ஆவிக்குரிய உணவை நீங்கள் அந்த கிறிஸ்துவினுடைய அறிவில், அவரை அறிகிற அறிவில் வளரணும்னா நீங்கள் சரியாக வேதத்தை தியானிக்க வேண்டும். ஒரு சபை வளர வேண்டும் என்றால், ஒரு கிறிஸ்தவம் வளர வேண்டும் என்றால் அவரை அறிகிற அறிவு உண்டாக வேண்டும். இங்கே படித்த பிள்ளைகள் ரொம்ப பேர் இருக்கிறீங்க. நீங்கள் ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணி உங்கள் இஷ்டப்படி போய் எழுத முடியாது, ஜெயிக்க மாட்டீங்க. அதற்கு நீங்கள் ஆயத்தப்பட வேண்டும். அதற்கு ரொம்ப புக்கை ரெஃபர் பண்ணணும். உங்களுக்கு பொது அறிவை வாங்க வேண்டும். இன்றைக்கி நம்ம லைஃப்பில் பொது அறிவு நம்ம மக்களுக்கு ரொம்ப குறைவு தெரியுமா? சொந்தமாக சிந்திக்கிற திறன் ரொம்ப பேருக்கு குறைவு தெரியுமா? அதற்கு காரணம், இந்த வேதத்தை நீங்கள் சரியாக படிச்சிங்கன்னா அரசியலமைப்பு சட்டத்தை நீங்கள் படித்திருக்க வேண்டும், பொது அறிவை கற்றுக்கொண்டிருக்க வேண்டும், ஒரு ஆரோக்கியமான உடம்பு எப்படி இருக்க வேண்டும் என்ற அறிவை நீங்கள் அடைய வேண்டும் என்றால் இந்த வேதத்தை நன்கு தியானிக்க சொல்ல, இந்த வேதம் கிறிஸ்து என்பவர் இந்த உலகத்தோடு அநேக காரியங்களில் சில காரியங்களில் ரொம்ப தெளிவுள்ளவராக இருந்திருக்கிறார் என்பது அவரை குறித்து வேதம் படிப்பிக்கிறது. அதனால் இந்த காலையில் நீங்கள் ஒரு கிறிஸ்தவனாக மாறி கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் அவரை குறித்த அறிவு உடையவர்களாக இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு அவரை குறித்த அறிவு நமக்கு எவ்வளவு இருக்கிறது? இன்னைக்கு ரொம்ப பேர்கிட்ட இயேசு பெத்லகேமில் தான் பிறந்தாரா, இயேசு முன்னணியில் தான் கடத்தினாரா? இன்னைக்கு அநேக கிறிஸ்தவத்தில் என்ன சொல்லுதாங்கன்னா, யோசேப்பு இயேசுனுடைய அப்பான்னு சொல்லி பிரசங்கிக்கிற பிரசங்கியாரே இருக்கிறாங்க. இயேசுனுடைய அப்பா யோசேப்பு இல்லைன்னு நீங்கள் நல்லா படிக்கணும்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும்? வேதத்தை பார்க்கணும். இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு ஃபேமஸ் பாட்டாக்கும், கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கொடுக்கும் என்றார். அந்த பாட்டில் எவ்வளவு தப்பு இருக்குது. நம்ம வீட்டில் எந்த ஒரு ஃபங்க்ஷனில் அந்த பாட்டு தானே வருது. 6 வயதில் ஆரம்ப கல்வி பயின்றார். எங்கே இருக்குது பைபிளில்? தங்க உழவர்கள் உழுகிற கலப்பைய இந்த காலையில் பைபிள் படிப்பிக்கிறது. அவர் கல்லாதவராயிருந்தும், எப்படி நம்மள மாதிரி ஒரு ஸ்கூலுக்கும் போகாதவராக்கும் ஏசப்பா. அவர் பேசுகிற பேச்சு அவ்வளவு விவேகமான பேச்சு. அப்ப அவரை அறிஞ்சா நீங்க இந்த பாட்டு பாட மாட்டீங்க. சில கிறிஸ்தவ பாட்டுகளுக்குள்ள ரொம்ப மிஸ்டேக் இருக்கு. நான் அந்த லைனை தொடவே மாட்டேன். 5 காயம், எத்தனை காயம் அந்த பாட்டு, அந்த ஸ்டான்ஸை நான் தொடவே மாட்டேன். ஏன்னா நிலத்தை உழுவது போல உழப்பட்ட இயேசுவனுடைய சரீரம். பர்டிகுலரெல்லாம் நீங்க சொல்ல முடியாது. இந்த காலையில் அவரை அறிகிற கிறிஸ்தவனாக மாற வேண்டும். அவரை, அதான் பைபிள் படிப்புகிறது, அவரை அறிகிற அறிவில் நாம் வளர வேண்டும். 3 எசையா 61 வசனம் 10. எசையா 61 வசனம் 10. கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன், தேவனுக்குள் என் ஆத்துமா களிகூறுகிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்கிறதற்கும் மணவாட்டி நகையினால்
தன்னை சிங்காரித்துக் கொள்வதற்கு ஒப்பாக அவர் இரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்துவித்து நீதியின் சால்வையை எனக்கு தரித்திருக்கிறார். கரங்களை தட்டி. கிறிஸ்தவம் என்பது புதிய ஆடையை தரிக்க வேண்டும். அதனால் இன்னைக்கு காலையில் ஆராதனை முடிஞ்சோன்னு எல்லாரும் போய் ஜவுளி கடையில் போயிடாதங்க. உங்கள் ட்ரெஸ்ஸுக்குள்ள கலரை மாற்றிடாதங்க. அந்த ஆடை அல்ல இங்கே சொல்லுகிறது பைபிள். ரட்சிப்பின் ஆடை. என்ன ஆடை? என்ன ஆடை? அதை ரொம்ப தெளிவாக இந்த ஏசாயா ரொம்ப அண்டர்லைன் பண்ணி எழுதுகிறாரு. கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களிகூறுது. மணவாளன் என்னத்தினால? ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்கிறது போல. கல்யாணம் ஆக ரெடி ஆயிட்டுனாரே முகத்தில் ஒரு கலை வந்துடும், தெரியுமா உங்களுக்கு? அது ஆணுக்கும் பெண்ணுக்கும் வந்திருக்கும். அதை விட மணவாளன் அன்னைக்கு ஜோடிச்சு அழகா கையில் என்னது என்னது இதுக்கு பேர் என்னது? மணவாட்டி தன்னை அலங்கரித்து வருகிறது போல இந்த காலையில் சபை என்கிற, கிறிஸ்தவம் என்கிற விசுவாசி ரட்சிப்பு என்கிற வஸ்திரம். ரட்சிக்கப்பட்டவன் களவு செய்ய மாட்டான், பொய் சொல்ல மாட்டான், திருட மாட்டான், கெட்ட வார்த்தை பேச மாட்டான். அவன் வாயிலிருந்து நல்ல தெளிவான சத்திய வார்த்தை தான் வரும். சண்டையை அமைதிப்படுத்துவான், சண்டைக்கு போக மாட்டான், திருட மாட்டான், அதிகமாக பேச மாட்டான். இந்த காலையில் ரட்சிப்பின் வஸ்திரத்தை ஒரு கிறிஸ்தவன் தரித்தால் அவன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறான் என்பதற்கு அதுவே அடையாளம். இன்னைக்கு காலையில் நம்மகிட்ட ஆண்டவர் கேட்கிறாரு, அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை நீ உடுத்து வைத்திருக்கிறாயா என்று ஆண்டவர் கேட்கிறார். பொதுவாக நம்ம சபையும் மற்ற எல்லா சபைகளிலும் மக்கள் அந்த கம்யூனியன் எடுக்க வர சொல்ல நீங்கள் வெள்ளை சாரி, வெள்ளை சுடிதார், வெள்ளை பேண்ட்டு, வெள்ளை சட்டை உடுத்துருவாங்க. ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. அதை மாதிரி தான் நம்ம வாழ்க்கை இருக்கிறதா, ரட்சிப்பு இருக்கிறதா என்பதை அனலைஸ் பண்ண, தற்பரிசோதனை செய்ய ஆண்டவர் நம்மிடத்தில் கேட்கிறார். மூன்றாவது, புதிய ஆடையை தரிக்க வேண்டும். புதிய ஆடை என்பது ரட்சிப்பின் ஆடை என்பதை சபை மறந்து விடக்கூடாது. ஒரு பெரிய அனுபவசாலியான ஒரு வேத நிபுணர் சொல்லுகிறான், the Christian life is the practical life but not theory. கிறிஸ்தவ வாழ்வு என்பது ஒரு டாக்டருக்கு படிக்கிற ஒரு பிள்ளை ஆப்ரேஷன் செய்து அவன் ஆப்ரேஷன் தியேட்டருக்கு போகணும். அதுக்கு அவன் ஆப்ரேஷன் செய்து பழக வேண்டும். ஒரு கிறிஸ்தரி படிக்கிற மாணவனுக்கும் டாக்டர் படிக்கிற மாணவனுக்கும் ரெண்டு வித்தியாசம். அவன் வரலாற்றை படிக்கிறான். அக்பர் எந்த ஆண்டில் ஆட்சி செய்தார், இந்தியாவில் வாஸ்கோடகாமா எந்த ஆண்டு வந்தார், இந்தியாவினுடைய சுதந்திர போராட்டம் எந்த ஆண்டு நடந்தது, எந்த ஆண்டு சுதந்திரம் கிடைத்தது, சுதந்திரத்தை கொடுத்தது யார் என்பதையெல்லாம் கிறிஸ்தரி படித்து போகிறது அல்ல கிறிஸ்தவம். பிராக்டிக்கல்ல, அனுபவத்தில் கிறிஸ்தவம் மாற வேண்டும். அதனால் இந்த காலையில் புது ஆடையை தரித்தவர்களாக நம்ம ஒரு கிறிஸ்தவன் மாற வேண்டும். நான்காவது, மத்தேயு 5:16. மத்தேயு 5:16. இவ்விதமாய் கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு நேற்று 2 ப்ரோக்ராம் ஆகும். அந்த 2 ப்ரோக்ராம்லையும் ஒரு பர்த்டே, ஒரு பைபிள் ஸ்டடிக்கு தென்காசி, ஒன்று நம்ம சாம்பு வருவடகரை. இந்த 2 இடத்துலையும் நான் சொன்ன ஒரு விஷயம் உண்டு. இந்த புஸ்தகம் பேசுகிற புஸ்தகம். சொல்லுங்க, இந்த புஸ்தகத்துக்கு என்னது இருக்கிறது? உயிர் இருக்கிறது. இந்த புஸ்தகத்தை அனுதினம் வாசிக்கிறவனுடைய முகம் பிரகாசமாயிருக்கும். இப்போ நம்ம சர்ச்சை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் இவ்வளவு குடும்பங்கள் உங்கள் முகத்தை எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் எந்தெந்த கூட்டத்தில் வருகிறேனோ அங்கே உங்களை காண முடியும். கணவனுக்கு மனைவிக்கு சண்டைனா உங்கள் முகம் எனக்கு காட்டி கொடுத்துரும்.
நீங்கள் யாரும் சொல்ல வேண்டாம். இல்லை, உங்கள் பிள்ளைய திட்டி தான் இன்றைக்கி ஆராதனைக்கு அனுப்புனா அந்த பிள்ளை முகத்தில் தெரியும், இன்றைக்கி இவ திட்டு வாங்கிட்டு வந்திருக்க, வீட்டில் ஏதோ குழப்படி பண்ணிட்டு வந்திருக்கான்னு நமக்கு தெரியும். ஒரு சாதாரண ஊழியக்காரனுக்கே இவ்வளவு தெரிய அளவுக்கு ஆண்டவர் விவேகம் கொடுத்தாருன்னா கர்த்தர் எவ்வளவு பெரியவர் தெரியுமா? உங்கள் ஆழங்களை இருதயத்தின் ஆழங்களை அறிகிற ஆண்டவர். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு, பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படிக்கு உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக சோதரம். வீட்டில் ஒன்றும் இல்லாட்டையும், வீட்டில் எதுவும் கிடைக்காட்டையும், முகத்தில் சிரிச்ச முகத்தை காட்டுங்க, உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் தேடி வந்துடும். இந்த காலையிலே ஒளியின் வாழ்க்கை அல்லது வெளிச்சத்தின் வாழ்க்கை ஒரு கிறிஸ்தவன் வாழ வேண்டும் என்று இந்த பைபிள் எதிர்பார்க்கிறது. உங்கள் வெளிச்சம் எல்லாருக்கும் முன்பதாக என்ன செய்யணுமா? பிரகாசிக்கணும். நீங்கள் கொஞ்ச நேரம் கழிஞ்சு ஆராதனை முடிஞ்சு இந்த லைட்டை ஆஃப் பண்ணிங்கன்னா ஏன் இப்போ இருக்கிற என் முகத்தினுடைய பிரகாசம் அப்படியே டிம் ஆயிடும். இந்த வெளிச்சம் ஒரு மனுஷனுடைய முகத்தில் அடித்து அவன் பிரகாசிக்கிறது போல வாழ்க்கையில் மனுஷன் முகம் பிரகாசிக்கிறவனாக மாற வேண்டும். நம்ம எல்லா காரியத்தையும் நம்ம முகத்தில் காட்டிடுவோம் தெரியுமா? எல்லா காரியத்தையும் இந்த முகத்தில் காட்டிடுவோம். தமிழ் ஒரு பழமொழி, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். நான் ரொம்ப வேற இந்த கார்லையும் பைக்லையும் போச்சு எனக்கு ஆப்போசிட்டில் வருகிறவங்களை பார்ப்பேன். என் பைக் போச்சலையும் என் கார் போச்சலையும் திடீர்னு ஒரு ஆளுடைய முகம் அப்படி மாறதை பார்த்தா, எப்போ என்னப்பா நான் இந்த ஊரில் கடை வாங்கிட்டு கொடுக்காமல் போயிட்டேன்னா, யாருக்கு நம்ம திட்டோமோ, யாருக்கு பிரயோஜனமற்றவனாய் மாறிச்சோமான்னு சொல்லி நானே நினைப்பேன். இந்த பைபிள் சொல்லுது, உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக என்ன செய்யணும்? இதுதாயா சத்தியம், இதுதான் கிறிஸ்தவன். குடும்பத்தில் சண்டை வரும், குடும்பத்தில் நெருக்கடி வரும், சபைக்குள்ள சில பிரிவினைகள் வரும், சபைக்குள்ள சில ஏற்றத்தாழ்வுகள் வரும், அது எல்லா இடத்திலும் உண்டு. ஆனால் உங்கள் முகம் எல்லாருக்கும் முன்பே என்ன செய்யணும்? பிரகாசிக்கிறதா இருக்கும். இன்னைக்கு காலையில் நினச்ச, ஆண்டவரே இதெல்லாம் ஊழியத்தில் இவ்வளவு காரியங்களை சகிச்சும் பொறுத்தும் நிற்கிறதுக்கு ஒரு நல்ல இருதயத்தை தந்தீரே, உமக்கு நன்றி. ஆரம்பத்துலலாம் நீங்கள் சொன்னால் ஆச்சரியப்படுவேன். இந்த இந்த சில காரியத்தெல்லாம் கேட்டு இந்த நெஞ்செல்லாம் வலிக்கும். இப்போ அதெல்லாம் மாற்றி தூர எரிஞ்சிட்டார் ஆண்டவர். எல்லாவற்றையும் சகிக்கக்கூடிய ஒரு கிருபையை, எல்லாம் சிரித்து கையாளத்தக்க விதத்தில் கர்த்தர் கிருபையை தந்தார். அஞ்சாவதாக அதே மத்தேயு 7ஆம் அதிகாரம் வசனம் 24. மத்தேயு 7ஆம் அதிகாரம் வசனம் 24. ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு எவனோ அவன் கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுகிறார். அல்லேலூயா. உறுதியான அடிப்படையின் மேல் கட்டப்பட வேண்டும். நான் இதை கொஞ்சம் கூடி உங்களுக்கு விளங்க நிலையில புரியத்தக்க விதத்தில் சொல்ல போறேன். ரெண்டு பேர் வீடு கட்டினாங்க. ஒருவன் மணலில் கட்டினான். உங்களுக்கு மணலினுடைய தன்மை நல்லா தெரியும். அதாவது மணல் எப்படி உருவாகிறது என்றால், காட்டில் மழை பெய்து மண்ணை அப்படி ஓடி 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 அது கொண்டு வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல வர சொல்ல, அந்த மண்ணினுடைய தன்மையெல்லாம் மாற்றி அரிப்பு சல்லடை அரிக்கிறத மாதிரி அது ஒரு மணலாக்கி கொண்டுகிறது. அது சிமெண்ட் மட்டும் சேராட்ட அந்த மணலுக்கு என்ன இருக்காது? பலமில்லை. அப்படி ஒருவன் மணலில் தன் வீட்டை கட்டினான், ஒருவன் கற்பாறையில் வீடை கட்டினான். அப்போ மணலிலையும் கட்டின வீட்டுக்கு மழை வரும், கற்பாறையில் கட்டப்பட்ட வீட்டுக்கு மழை வரும். அப்படி ரொம்ப மழை வந்த உடனே
அந்த மழை தண்ணி நெருங்க 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 நிற்க நிற்க மணலில் கட்டப்பட்ட வீடு என்ன செய்ச்சு? அப்படி உடைந்து போனது, அழிந்து போனது. கற்பாறையில் கட்டப்பட்ட வீடு அது நிலை நின்றது. இன்னைக்கு காலையில் கர்த்தர் உங்க வீடை நீங்க மணலில் கட்டுறீங்களா அல்லது கற்பாறையில் கட்டுகிறீங்களா? அல்லேலூயா. உங்களுக்கு ஏதாவது குடும்ப வாழ்க்கையில் சந்தேகம்னா, ஒரு போராட்டம்னா என்கிட்ட கேட்டால் இன்னும் உங்களுக்கு புத்தி சொல்லித்தர நான் தயாராக இருக்கிறேன். நான் நேற்றுக்கு உபவாச கூட்டத்தில் சொன்னேன், உங்கள் பிள்ளைகள் படிப்பில் பேக்கில் போகிறாங்கன்னா உங்கள் மேலே சம் மிஸ்டேக் இருக்குது. உங்கள் பிள்ளைகள் உங்களை குறித்து வருத்தப்படுகிறார்கள். உங்கள் குடும்ப வாழ்க்கை குறித்து அவர்களுக்குள்ளே ஒரு கேள்வி எழும்புகிறது. அதனால் நீங்கள் கொஞ்சம் அனலைஸ் பண்ணணும், உங்களை தற்பரிசோதனை செய்யணும். உங்கள் பிள்ளை ஏதாவது ஒரு காரியத்தில் பேக் அடிக்கிறானா நம்ம ஏதோ ஒரு இடத்துல சரியில்லை என்று அர்த்தம். அதனால் இன்னைக்கு காலையில் உங்கள் பிள்ளைகள் உங்களை எல்லாரையும் ரொம்ப கவனிக்கிறாங்கங்கிறத நீங்கள் மறந்து விடக்கூடாது. உங்களுக்கு எப்போ ஃபோன் வருது, யார் ஃபோன் பேசா, உங்கள் கணவன் இல்லாமல் வேறாரு, உங்கள் மனைவி இல்லாமல் வேறாருங்கிறது உங்கள் பிள்ளைகள் அவ்வளவு மைனூட்டா உங்கள் பிள்ளைகள் அறிகிறார்கள் என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது. அதில் 2 பேர் வீடு கட்டினாங்க, மணலில் கட்டணவனுடைய வீடு இல்லாமல் ஆயிற்று. ஆகையால் நான் சொல்லுகிற இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின் படி செய்கிற எவனோ அவன் கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான். 2 நாளைக்கு முன்ன ஒரு கல்யாணத்துக்கு ஆயத்த கூட்டத்துக்கு நான் பிரசங்கிக்க அழைக்கப்பட்டேன். அப்போ மணவாளனை பார்த்து சொன்னேன், உன் மனைவி நாளை உன் மனைவியை வரப்போகிற அவள் பலவீன பாண்டம். யாரு? அவளை உடனே வளைக்க தொடங்கினன்னு சொன்னால் அவள் உன்னை தெருவில் கொண்டு வந்துடுவா. அவளை ஆடுத மாட ஆடி கறக்கவும் பாடுத மாட விவேகத்தோட, அந்த பைபிள் அண்டர்லைன் பண்ணுதாரு, விவேகத்தோட. எப்படியா? விவேகத்தோட. நீங்கள் என்னதாவது தப்பு பண்ணால் உங்களை பிளாக்மெயில் என்ன வச்சு செய்வாங்கன்னா, நீ அப்படி செய்தலாம். இன்னைக்கு காலையில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் வீடு, உங்கள் ஆவிக்குரிய வீடு அது கர்த்தரால் கட்டப்பட்டிருக்க வேண்டும். அது கன்மலையில் கட்டிருக்க வேண்டும். அது கற்பாறையில் கட்டிருக்கிற வீடாக இருக்கணும். ஒருவேளை நீங்கள் எந்த சூழ்நிலையில் இங்கே உட்காந்தீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கு ஆவியானவர் இதை உன் ஜனத்திற்கு படிப்பி என்று என்னை அனுப்பி இருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே இந்த காலையில் நான் உங்கள் சமூகத்தில் கண்மலையில் மேல் கட்டப்பட்ட புத்தியுள்ள ஒரு வீடை கட்டி எழுக்க கர்த்தர் உதவி செய்யும். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனத்தை சொல்லுகிறேன். யோவான் 1ஆம் அதிகாரம் வசனம் 12. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறான். 6. புத்திரத்துவத்தின் அந்த சுவிகாரத்தை கத்த தந்திருக்கிறார். என்னது? புத்திர சுவிகாரம். இன்னைக்கு உங்க பிள்ளைகள் உங்ககிட்ட எதுனாலும் நேரடியாக கேட்காங்க தெரியுமா? ஃபோன் வேணுனாலும், ஒரு வஸ்திரம் வேண்டுனாலும், எதுனாலும் உங்கள்கிட்ட உரிமையை கேட்குறாங்க தெரியுமா? 3வது ஒரு பிள்ளை கேட்குமா உங்கள்கிட்ட கேட்காது. இந்த பைபிள் சொல்லுது, அவருடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய், சொல்லுங்க, அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேருக்கும் அவருடைய பிள்ளையாவதற்கு தேவன் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்காங்க. நீங்க எதை கேட்டாலும் அவர் தருவார், எதை கேட்டாலும் அதை தருவார். அதனால் அவரை கை கொண்டு அவர் நாமத்தில் விசுவாசமாக இருக்கிற எத்தனை பேரோ அத்தனை பேருக்கும் அவர் பிள்ளையாவதற்கான அதிகாரத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். புத்திரத்துவத்தின் புத்திர சுவிகாரத்தின் அனுபவத்தை ஒரு கிறிஸ்தவனுக்கு தந்திருக்கிறார். 7வதாக லூக்கா 24ஆம் அதிகாரம் வசனம் 32. அப்பொழுது அவர்கள்
ஒருவரை ஒருவர் நோக்கி வழியிலே அவர் நம்முடன் பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கி காட்டின பொழுது போதும் போதும், இது அதனுடைய விளக்கத்தை மட்டும் சொல்லுது. ஏன்னா நான் அதை அவ்வளவுத்தையும் கம்ப்ளீட் பண்ணணும். இயேசு உயிர் தெழுந்துட்டாரு. ஆமா சொல்லுங்க. ஆண்டவர் உயிர் தெழுந்த பொழுது மரியாளுக்கு பிரத்யட்சமாகுதாரு. அப்படி அவர் பல இடத்துல பலருக்கு காட்சி அளிக்கிறாரு. இப்போ எம்மா ஊருக்கு 2 பேர் போறாங்க. ஆறு எம்மா ஊருக்கு போறாங்க. இவங்க கூட ஒரு ஆள் பயணிக்கிறார். அப்படி அவங்களுக்கு ஒரு ஆசை. அன்னைக்கு இருட்டு ஆனதுனால, சாயங்காலம் ஆனதுனால பிரயாணிக்க முடியாது. ஐயா இன்னைக்கு எங்க கூட வந்து தங்குங்க. அப்பொழுது அந்த பந்தியில் இருக்கும் பொழுது அவர் அப்பத்தை பிட்ட பொழுது கையில் என்ன இருந்துச்சு? ஒரு காயம் இருந்தது. அப்பந்தான் அவங்களுக்கு தெரியுது, நம்ம வந்த பாதையில் எல்லாம் அவருடைய வார்த்தையை சொன்னாரு. ஒரு உண்மையான ஃபெலோஷிப்பை அவங்க ஆசரிச்சாங்க. இன்னைக்கு ஆண்டவர் நம்மகிட்ட கேட்குறாரு, கணவன் மனைவி பிள்ளைகள் பெற்றோர்கள் என்ற நிலையில் உங்களுக்கு இந்த 3 பேருடைய ஏக ஐக்கியம் உங்களுக்கு இருக்கிறதா என்று ஆண்டவர் கேட்கிறார். ரொம்ப கவனமா கேட்கணும். கணவர்கிட்ட உண்மையா எல்லாம் சொல்லுதீங்களா? மனைவி கிட்ட நீங்க எல்லாம் சொல்லிடுறீங்களா? இன்னைக்கு காலையில் கணவன்கிட்ட என்னதெல்லாம் நீங்க மறைச்சிங்க? மனைவி கிட்ட என்னதெல்லாம் மறைச்சிங்க? உங்க பிள்ளைகள் கிட்ட என்னதெல்லாம் மறைச்சிங்க? மறைக்க கூடாது. வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கி காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு இந்த அப்பம் பிட்டின பொழுது அந்த ஃபெலோஷிப்பை ஆண்டவர் தான் என்பதை, கிறிஸ்து தான் என்பதை அவர்கள் அறிந்தது போல உங்க குடும்ப வாழ்க்கையில் ஒரு பூரிப்பு உண்டாக வேண்டும். அல்லேலூயா. கணவர் வீட்டுக்கு வந்துட்டாலே மனைவி முறுமுறுப்பா, இந்த மனுஷன் இப்போ இந்த நேரத்தில் வந்துட்டானே என்று சொல்லி இல்லை. கொஞ்சம் சொற்ப வாழ்வு. இந்த 70 வயசு என்பது ஒரு கதையை போல போயிடும். இனி நீங்க 50 தாண்ட சொல்ல ஞாபகம் மருதி வரும். கை கிடுகிடுன்னு வரைக்கும். சுகர்ல காலு அடியில பாதம் என்ன செய்யும்? எரியும். இருக்கிற பல்லு 32 கீழே விழுந்துரும். நம்முடைய அழகு எல்லாம் அப்படி முகங்கிறதுடைய சௌந்தரியம் எல்லாம் அப்படியே நம்மிடத்திலிருந்து போய்விடும். இருக்கிற காலத்தில் சந்தோஷமா வாழ்ந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதனால ஒரு அனைக்கியத்தை ஆண்டவர் எங்கேயும் விரும்பல, ஐக்கியத்தை ஆண்டவர் விரும்புகிறார். ஐக்கியத்தை ஆண்டவர் விரும்புகிறார். ஐக்கியத்தில் தான் வாழ வேண்டும் என்று வேதம் கட்டாயப்படுத்துகிறது. அதனால் அந்த 3 பேருக்குள்ள அந்த ஃபெலோஷிப்பை பாருங்க, எவ்வளவு ஆர்ப்பரிப்பு. ஐயோ நாங்கள் கலங்கி வந்தோம், ஐயோ இப்படி அவரை அடிச்சு போட்டாங்க, சிலுவையில் அரைஞ்சு போட்டாங்க, அவரை அடக்கிட்டாங்க. அவர் கூடவே போய் ராத்தில் ஒரு ஃபெலோஷிப்பை ஆண்டவர் அவர்களுக்கு காண்பித்தார். எத்தனை வீட்டில் கணவன் மனைவியோடு நீங்கள் உட்காந்து சாப்பிடுதீங்க? எத்தனை பேர் பிள்ளைகளோடு இணைந்து சாப்பிடுதீங்க? ஒரு சந்தோஷம் நமக்குள்ள. எல்லா வீட்லையும் டைனிங் டேபிள் இல்லாவிட்டாலும் தர ஒரு பெரிய டைனிங் டேபிள் தெரியுமா? அந்த தரையில் உட்காந்து இது ஃபெலோஷிப்பாக சாப்பிட்டு பாருங்க. இன்னைக்கு நான் நினைவு கூறுகிறேன், 9+2 11 பாத்திரங்கள் ஒருமித்து சாப்பிட்ட நினைவுகள் இன்றைக்கு இல்லாமல் போயிட்டு. இன்னைக்கு கணவனோடு பிள்ளைகளோடு நம்ம எவ்வளோ நேரம் செலவழிக்கிறோம்? பிள்ளைகளோடு பெற்றோரோடு செலவழிக்கிறோம். ப்ளீஸ் உங்கள் பிள்ளைகள்கிட்ட கொஞ்சம் நேரம் செலவழித்தாக வேண்டும். அவங்களுக்கு நேரம் ஒதுக்கி அவங்களோடு பேசி ஆக வேண்டும் என்பதை சபை மறந்துவிட வேண்டாம். யோவான் 8ஆம் அதிகாரம் வசனம் 31, 32. யோவான் 8ஆம் அதிகாரம் வசனம் 31, 32.
அல்லேலூயா. இப்போ ஒரு கிரிக்கெட் உலகமாக இப்போ இந்த உலகம். கிரிக்கெட்டில் ஒருவன் சென்டோ அடிக்கிறான், 100 அடிக்கிறான்னா சும்மா அடிக்க முடியாது. அவன் டெய்லி அதற்கு என்ன செய்யணும்? பயிற்சி. என்னது? பயிற்சி, பிராக்டிஸ் பண்ண வேண்டும். அல்லேலூயா. இந்த 2 வசனத்தை கொண்டு உங்களுக்கு விளக்குகிறேன். உங்களுக்கு ஒரு புது பயிற்சி தேவை. என்னது தேவை? என்ன தேவை? பயிற்சி தேவை. இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் இந்த உபதேசத்தில் நிலைத்திருக்க வேண்டும். இயேசுவனுடைய உபதேசத்தில் நிலைத்திராதவன் இயேசுவோடு சஞ்சரிக்க முடியாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இயேசுவனுடைய உபதேசம் சத்தியத்தை நீங்கள் அறிவீர்கள், சத்தியம் தான் உங்களை விடுதலையாக்கும். இந்த சத்தியத்தை அறிகிற அறிவில் நீங்கள் வளர வேண்டும். உங்களுக்கு எந்த டவுட்டு கிளியர் பண்ணனாலும் நான் எந்த நேரத்தில் நான் உங்களுக்கு தயாராக இருக்கிறேன். ஒன்று புரியலை, ஒன்று தெரியலை என்கிறத நீங்கள் புரியாமல் இருந்தால் நீங்கள் உங்களுக்கு தந்த போதகரிடத்தில் அதை நீங்கள் சரியான நிலையில் கற்றுக்கொள்ளலாம். அதனால் உங்களுக்கு டெய்லி ஒரு பயிற்சி தேவைப்படுகிறது. உங்களுக்கு ஏதாவது ஒரு பலவீனத்தில் நீங்கள் மருத்துவர்கிட்ட போனால் அவர் சொல்லுகிற 2 காரியம். ஒன்று, டயட்டை கண்ட்ரோல் பண்ண சொல்லுவார். 2வது, நீங்கள் நடைப்பயிற்சி எடுக்க வேண்டும். ஒரு உடம்புக்கு இவ்வளவு நடைப்பயிற்சியும் இவ்வளவு கண்ட்ரோல் தேவைப்பட்டால் ஒரு ஆவிக்குரிய மனுஷனுடைய வாழ்க்கையில் ஒரு புது பயிற்சி தேவை. அவன் சத்தியத்தை அறிய வேண்டும். சத்தியம் அவனை விடுதலையாக்கும். அதனால் சத்தியத்தை மேய்கிறவர்களாக, சத்தியத்தை அசை போடுகிறவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு மாட்டு தொழுவம் இருந்தால் அந்த மாட்டு தொழுவத்தில் ராத்திரி அந்த மாட்டு தொழுவத்தை போய் ஸ்டடி பண்ணிங்கன்னா, ராத்திரி ஒரு மாடு பகலெல்லாம் மேய்கிற தன்னுடைய ஆகாரத்தை ஒரு இடத்துல வாங்கி திருப்பி தன்னுடைய வாயில் கொண்டு வந்து அது நன்கு மென்று அசை போட்டு தன் காலையில் எஜமானனுக்கு நல்ல பாலை கொடுக்கிறது போல சத்தியத்தில் நீங்கள் மேயணும், சத்தியத்தில் வளரணும். வேத வசனத்தை நன்கு தியானித்து வளர்ந்தால் உங்களுக்கு இருக்கிற முன்கோபம் மாறும். விட்டு கொடுக்கிற தன்மை இல்லாமல் இருந்தால் விட்டு கொடுக்க சொல்லும். பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி கொடுக்கும். சண்டை போடக்கூடாதுன்னு சொல்லி கொடுக்கும். மேட்டிமையான எண்ணம் வரக்கூடாது என்று சொல்லி உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். அதனால் நான் என்னுடைய வாழ்க்கையில் எந்த போர்ஷனை படித்தாலும் ஆனால் டெய்லி இந்த நீதிமொழிகளை கற்றுக்கொள்வதற்கான கிருபையை தந்திருக்கிறான். அப்படி டெய்லி உங்களுடைய வாழ்வில் வேதத்தில் சத்தியத்தை அறிகிற அறிவு இருக்கா? அந்த சத்தியமே உங்களை விடுதலையாக்கும். சத்தியமே, இந்த வேதத்துக்கு அவ்வளோ பவர் இருக்குது. நான் தான் அடிக்கடி சொல்லுவேன், உங்களுடைய ஏதாவது ஒரு நெருக்கடியான பிரயாணத்தில் உங்கள் முன்ன போகிற காரில் எழுதின வசனம் உங்கள்கிட்ட பேச தெரியுமா? அதனால் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் வசனம் 18, நன்மை செய்யவும் நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதார குணமுள்ளவர்களாய் இருக்கவும். அங்கே பாயிண்ட் மெயினாக பிடிச்சிருந்தேன். ஒரு நல்ல ஊழியம் செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். என்ன செய்ய வேணும்? நன்மை செய்யணும். சொல்லுங்க, நன்மை செய்யணும். ஆண்டவர் சொன்னார், ஒருத்தன் 1 மைல் தூரம் உங்களை நடக்க கேட்டால் அவங்க கூட எத்தனை மணி நேரம்? எத்தனை மைல்? 2 மைல். இந்த காலையில் நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். நற்கிரியையில் நீங்கள் ஐஸ்வர்யவான். இன்னைக்கு உலகத்தில் பெரிய ஐஸ்வர்யவான் இருக்கிறாங்க. நற்கிரியை செய்வதில் நீங்கள் ஐஸ்வர்யவானாக மாற வேண்டும். இந்த காலையில் நம்ம ஒன்று சோதிக்கணும். நம்ம ஒன்று தற்பரிசோதனை செய்யணும். ஆண்டவரே, நான் நன்மை செய்யணும். ஒரு கிறிஸ்தவன் தன் மேல் விழுந்த பெரிய கடமையாகும் நன்மை செய்யணும். நற்கிரியைகளில் யாராக மாறணும்? ஐஸ்வர்யவானாக. ஒருவேளை இந்த ஊரில் உங்களுக்கு ஒரு பெரிய ஐஸ்வர்யம் எல்லாம், பௌதிக ஐஸ்வர்யம் எல்லாம் இல்லாமல் இருந்தாலும்
நற்கிரியை செய்வதில் நீங்கள் யாரா இருக்கணும்? ஐஸ்வர்யவான்களாக மாற வேண்டும். நல்லா புரிஞ்சுக்காங்க. நமக்கு சில இல்லாய்மை உண்டு, நமக்கு சில நெருக்கடிகள் உண்டு, நமக்கு சில கஷ்டங்கள் உண்டு. அந்த கஷ்டத்தின் மத்தியிலையும் ஒருவருக்கு நீங்கள் சில உதவி செய்தீங்களா, அது பெரிய பாராட்டுக்குரியது. அப்பனா நீங்கள் வேதத்தில் வளர்ந்துருக்கிறீங்கன்னு அர்த்தம். இந்த காலையில் ஆவியானவர் சபையோடு படிப்பிக்கிறார். இன்னைக்கு காலையில் சபைகிட்ட கேட்குறார், நம்மளில் ஒருவர் சுகவீனப்பட்டா, நம்மளில் ஒருவர் ஏதாவது ஒரு நெருக்கடியில் இருந்தால் அவங்கள பார்த்து பேசுறீங்களா? அவங்ககிட்ட கொஞ்சம் நேரம் செலவழித்து சத்தியத்தை சொல்லி கொடுக்குறீங்களா? நான் இவ்வளோ கஷ்டத்தில் தான் இருந்தேன், இன்றைக்கி ஆண்டவர் நல்லா வச்சிருக்கிறாருன்னு சொல்லி அவங்கள தைரியம் ஊட்டுகிறீர்களா? அப்படி ஒரு வளர்ச்சி சபையில் இருக்குமே ஆனால் அந்த சபை சத்தியத்தில் வளர்ந்துருக்குன்னு அர்த்தம். அதனால் நற்கிரியைகளில் நீங்கள் ஐஸ்வர்யவான்களாக மாற கர்த்தர் விரும்புகிறார். ரோமர் 12 அதிகாரம் வசனம் 1. ரோமர் 12 வசனம் 1. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. நம்முடைய ஆராதனையில் ஏன் உங்களை பரிசுத்தத்துக்குள்ளாக ஆண்டவர் அழைத்து செல்லணும், பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஆராதிக்க கூடாதுன்னு நம்ம அடிக்கடி ஏன் அந்த வார்த்தையை சொல்லுகிறோம்? எல்லாராலும் ஆராதிக்க முடியும், எல்லாராலும் கை தூக்க முடியும், எல்லாராலும் நடனமாட முடியும். ஆனால் அது ஒரு பார்ட்டாக இருந்தாலும், அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை என்ன செய்யணும்? பரிசுத்தப்படுத்தணும். உங்கள் சரீரங்களை எப்போ பரிசுத்தப்படுத்துகிறீங்களோ தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களுக்கு வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் எப்பெல்லாம் ஆண்டவரிடத்தில் கூடுகிறோமோ அப்பெல்லாம் சொல்லணும், ஆண்டவரே என் கண்ணை ஒன்று பரிசுத்தப்படுத்தும், என் வாயை ஒன்று பரிசுத்தப்படுத்தும், என்னுடைய கரங்களை ஒன்று பரிசுத்தப்படுத்தும், என் சிந்தனை மண்டலங்களை பரிசுத்தப்படுத்தும். அப்படி நீங்கள் சொல்லி சொல்லி ஆண்டவர்கிட்ட நீங்கள் செய்கிற ஆராதனை தான் புத்தி உள்ள ஆராதனை. இன்னைக்கு காலையில் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நீங்கள் எவ்வளவு வாய் உயர்த்தி சத்தம் உயர்த்தி ஆராதிக்கிறதுல எல்லாம் பெருசு, எத்தனை ஆராதனையில் அழுது ஆராதிக்கிறதுல இதெல்லாம் பெரிய பெருசு கிடையாது. ஆனால் உங்களை பரிசுத்தப்படுத்தி ஆராதிப்பதே தேவனுக்கு முன்பதாக இருக்கிற அது புத்தி உள்ள ஆராதனை என்பதை சபை மறக்க வேண்டாம். அதை 1 தீமோத்தேயுவினுடைய புஸ்தகத்தின் 6 அதிகாரத்தின் 12 வசனத்தை திருப்பிக் கொள்வோமே. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காக நீ அழைக்கப்பட்டாய், அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ண கரங்களை தட்டி. ரொம்ப உள்வாங்கி இந்த வார்த்தையை நீங்கள் நல்ல போராட்டம் போராட கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுங்க. என்ன போராட்டம்? நல்ல போராட்டம். அந்த வசனம் ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நமக்கு ஃபார்வேர்ட் பண்ணுகிறது. விசுவாசத்தில் நல்ல போராட்டம். என்னத்துல? விசுவாசித்து நல்ல போராட்டத்தை போராடணும் இருக்கிறதா நித்திய ஜீவன் உண்டு. நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அதனால் கோடி கோடியாக கட்டி இந்த ஊரில் அம்பானியை மாதிரி அதானியை மாதிரி ஆகுவதற்கல்ல, நீங்கள் நித்திய ஜீவனை பற்றி கொள்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அதற்கு அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ண நாம் கடனாளிகளாய் இருக்கிறோம் என்பதை ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார். 2 காரியம் இன்னும் சொல்லி உங்களிடத்திலிருந்து நான் விடைபெறப் போகிறேன். எபிரேயர் 12 வசனம் 1. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும்
நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தை தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவங்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்தில் என்ன செய்யணுமா? பொறுமையோடு ஓடணும். இப்போ நம்ம சர்ச்சில் கொஞ்சம் சின்ன பிள்ளைகள் இருக்கு, அவங்க இப்போ ஸ்பீடாக ஓடுவாங்க, டக்குன்னு கீழே விழுந்துருவாங்க. பார்த்துருக்கீங்களா? அதே மாதிரி வயதானவர்களும் கொஞ்சம் ஸ்பீடாக ஓடுவாங்க, கீழே விழுந்துருவாங்க. ஆனால் பைபிள் சொல்லுது, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிற பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தை தள்ளிவிட்டு. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்காங்க. நீ ஆராதனைக்கு வாரீங்க, தேவனை ஆராதிக்கிறீங்க, நீங்க யாரோடு பழகுறீங்க, உலகம் கவனிச்சுக்கிட்டு இருக்கு, உற்று பார்த்துக்கிட்டு இருக்கு. அதனால நம்ம நெருங்கி வருகிற பாவத்தை நம்ம தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவர் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்தில், அல்லேலூயா, நல்ல ஒரு ஓட்டம் இந்த உலகத்தில் நமக்கு இருக்கு. பிடி உஷா, ஷைனி இங்கிற ரொம்ப பேர் இந்தியாவுக்கு ஒலிம்பிக்கில் ஓட்டப்பந்தயத்தில் ஓடி வெற்றி பெற்றிருக்கிறாங்க. ஆனால் ஒரு அம்மா ஓடி முன்ன வந்தாங்க, ஆனால் ட்ராக் விலகி ஓடினால அவங்களுக்கு என்ன கிடைக்கல? பரிசு கிடைக்கல. ஷைனி வில்சன், பிடி உஷா இவர்களுடைய ஓட்டத்தில் ஒரு இலக்கை அடைந்து வெற்றி பெற்றிருக்கிறது போல கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஓட்டத்தில் பாவத்தை உதறி தள்ளிவிட்டு எப்படி ஓடணுமா? பொறுமையாக ஓடணும். எப்படி? பொறுமையாக ஓடணும். 2 வசனத்தில் நான் இந்த பிரசங்கத்தை நிறைவு செய்கிறேன். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், யோவான் 17:3 ஒருவர் திருப்பிக் கொள்ளலாமே. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை, ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது வெற்றி, விக்டரி. உலகத்தில் பிறக்கிறதெல்லாம், தேவனால் பிறக்கிறதெல்லாம் எனது உலகத்தை ஜெயிக்கும். தேவனால் பிறக்கிறதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நம்ம விசுவாசம் இன்னைக்கு எங்கே இருக்கிறது? ஒரு வெற்றியான வாழ்க்கை நம்ம வாழ்கிறோமா? வருஷம் பூரா நம்ம ஆராதனைக்கு வரோம், எங்கேயுமே ஒரு வெற்றி இல்லை, எல்லாம் தோல்வி. அதை ஆண்டவர் விரும்புகிறதே அல்ல. தேவனால் நீங்கள் பிறந்தது உண்டானால் நீங்க உலகத்தை ஜெயிச்சிருவீங்க. தேவனால் பிறந்தது என்றால் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நான் 2 வாரத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், எங்க அதை பேசணும்னு எனக்கு ஞாபகம் இல்லை. ஆபிரகாமுடைய வேலைக்காரனாக எலியாசரை குறித்து பேசினேன். எலியாசர் ஆரம்பத்தில் தடுமாறுகிறார். ஆனால் அவர் போற வழியில ஒரு விஷயத்தை தன் இருதயத்தில் விசுவாசிக்கிறார். நான் ஒருவரிடத்துல இந்த கிணத்தங்கரையில் தண்ணி கேட்பேன், என்னுடைய ஒட்டகத்துக்கு எவள் தண்ணீர் வார்த்து தருகிறாளோ அவள் தான் என்னுடைய எஜமானனுடைய மகனுடைய துணைவியார். உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். வந்த மாத்திரத்தில் அம்மா எனக்கு கொஞ்சம் குடிக்க தண்ணி தான் கேட்டாரு எலியாசர். அவர் சொல்லுதார், ஐயா உங்களுக்கும் தண்ணி தாரேன், உங்க ஒட்டகத்துக்கு தாரேன். அந்த கிணறு உள்ளதான் படி, மேலே போய் கீழே போய் மேலே வரணும்னா 7 மினிட்ஸ் ஒரு குடத்துக்கு செலவிட டைம் இருக்கும். அந்த 7 மினிட்ஸில் அவருக்கு தண்ணி கொடுத்து அந்த ஒட்டகங்களுக்கு தண்ணி வார்த்து அடுத்து ஒரு காரியம் சொல்லுதார், எங்கள் வீட்டில் உங்களுக்கு ராத்தங்க வீடும் உண்டு, உங்கள் ஒட்டகத்துக்கு என்னது இருக்கு? வைக்கோலும் உண்டு. உலகத்தை யார் நீங்க ஜெயிச்சிட்டீங்களோ நீங்க இந்த ஊர்ல நம்பர் 1 டாப். அல்லேலூயா. உலகத்தை ஜெயிக்கணும். உலகத்தில் பாவம் இருக்கிறது, உலகத்தில் தண்ணி அடிக்கக்கூடிய காரியம் இருக்கிறது.
மதுவுக்கு இந்த உலகம் மங்கி கிடக்கு, விபச்சாரத்தில் விழுந்து போய் கிடக்கு. இதெல்லாம் நீங்க ஜெயிச்சா மாத்திரம்தான் நீங்க ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ முடியுமே. அல்லாமல் வெற்றி உள்ள வாழ்க்கை வெளியில பிரகடனப்படுத்திக் கொள்ளலாம். ஆண்டவர் அதை வெளியரங்கமானதை அவர் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். கடைசியாக கிறிஸ்டியானிட்டிக்கு ஒரு பெரிய சவாலை கொடுத்து ஆண்டவர் இந்த உலகத்தில் படிப்பிச்சுட்டு போயிருக்கிறாரு. யோவான் 17:3. யோவான் 17:3. ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன். அல்லேலூயா. ஒன்றான மெய்தேவன், நமக்கு ஒன் காட், ஒன்றான மெய்தேவனையும் உம்மை நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன். நீங்க எவ்வளவுதான் நல்ல ஹைஜீனிக்கான ஃபுட்டு எடுத்து சாப்பிட்டாலும் நமக்கு மரணம் நிச்சயம். நீங்க எத்தனை வயசு வாழ்ந்தாலும் நமக்கு எல்லாருக்கும் ஒரு மரணம் இருக்கிறது. மரணத்திற்கு பின்பு நமக்கு ஒரு நித்திய ஜீவனுக்கு தான் கிறிஸ்தவம். அதனால தான் ஒரு கிறிஸ்தவன் மரித்தால் நம்ம தீயில வைக்கல, என்ன எங்க வைக்கல, அவரை நல்லடக்கம் பண்ணுகிறோம், விதைக்கிறோம். கர்த்தர் ஆரவாரத்தோடும் பிரதான தூதருடைய சத்தத்தோடும் வரும்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் உயிர்த்தெழுவார்கள். அவரவர்களுக்குள்ள இந்த உலகத்தில் வாழ்ந்ததுக்கு தக்கதான நன்மை செய்து பரிசுத்தமாய் வாழ்ந்தவனுக்கு ஒரு இடுக்கமான வாசலையும், சுகபோகமாக வேஷம் போட்டவனுக்கு ஒரு விசாலமான இடத்தையும் ஆண்டவர் காண்பிப்பார். அங்கே 2 புஸ்தகம் இருக்கிறது. ஒன்று ஜீவ புஸ்தகம், மற்றொன்று ஞாபக புஸ்தகம். இந்த புத்தகத்தை ஞாபகப்படுத்தி கொண்டு ஆண்டவர் எல்லாம் எழுதி கொண்டிருப்பார். ஒரு சிஸ்டர் என்று சொன்னாங்க, பாஸ்டர் என்னென்ன நிகழ்வு நடக்கிறதோ அப்படியே ஒரு வருஷத்தினுடைய டைரியில் நான் எழுதிக்கிட்டே இருப்பேன். உலகத்தில் ஒரு மனுஷன் அதை ஞாபகப்படுத்தி எழுதி வைக்கிறான் என்றால், நீங்கள் செய்து கொண்டிருக்கிற நன்மையும் தீமையும், நீங்கள் சிந்தித்து கொண்டிருக்கிற சகலத்தையும் ஒரு புக்கில் ரெக்கார்ட் ஆகிக்கொண்டே இருக்கிறது. உங்களுக்கு தெரியுமா, நம்ம நாட்டினுடைய சட்டத்திட்டத்தின்படி ஒரு பாராளுமன்றத்திலையும் ஒரு சட்டசபையிலையும் என்னதெல்லாம் பேசுதாங்களோ அது அவ்வளவும் ரெக்கார்ட் ஆகிக்கொண்டே இருக்கணும். அதான் சொல்லுவாங்க, இதை பதிவேட்டிலிருந்து இந்த வார்த்தையை எடுக்க வேண்டும். சாதாரணமான ஒரு 5 வருஷ ஆட்சியில் இவன் என்ன பேசினா என்ன சொன்னாம்னு சொல்லி அதில் மோசமான கொச்சையான வார்த்தையை எடுக்கணும்னு சொல்லி இந்த உலகத்தில் ஒருத்தர் எந்திரிச்சு சொல்லதான் அதை பதிவேட்டிலிருந்து ஸ்பீக்கர்கிட்ட பாட்டு சபாநாயகர்கிட்ட சொல்லது போல ஆண்டவர் பதிவேட்டிலிருந்து எடுக்கவே மாட்டார். ஒரு அலையிலே சொல்லுங்க. ஆனால் ஒப்புரவாயிட்டா அந்த பதிவேட்டிலிருந்து உன் பாவம் மன்னிக்கப்படும், உனக்கென்று ஒரு நித்திய ஜீவன் உண்டு. கிறிஸ்டியானிட்டி இதுதான் கிறிஸ்தவம். இப்படி வாழ்கிறவன் மேல் ஆண்டவர் பிரியமாயிருப்பார். இன்னைக்கு காலையில் ஆண்டவரிடத்தில் கேட்ப, ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை நான் வாழ்கிறேனா என்று தற்பரிசோதனை செய்ய கர்த்தர் உங்களை அழைக்கிறார். 1, புதிதாய் பிறக்கிற அனுபவம். 2, ஆவிக்குரிய வளர்ச்சி. 3, ஒரு புதிய ஆடை. 4, ஒளி வீசும் வெளிச்சத்தின் வாழ்க்கை. 5, உறுதியான அடிப்படையின் மேல் நாம் கட்டப்படுகிற கண்மலையில் வீட்டை கட்ட புத்திரத்துவத்தின் சுவிகாரம். 6, 7, ஒரு தூய ஐக்கியம். 8, ஒரு புது பயிற்சி. 9, ஒரு நல்ல ஊழியம். 10, தியாகம். 11, நல் நடத்தை. ஆண்டவர் சமூகத்தில் 1 தீமோத்தேயு 6:12 நல்ல போராட்டம், நல்ல போராட்டம், ஒரு நல்ல ஓட்டம்,
ஒரு நல்ல வெற்றியான வாழ்க்கை, நித்திய ஜீவன். ஒரு வசனத்தை விட்டுட்டேன், ஒன்று அதை ஞாபகப்படுத்தினா அது முக்கியமான வசனம். ரோமர் 12:1 கூட வாசிருங்க. வாசிங்க ரோமர் 12:1. ரோமர் 12:1. உங்களுக்கு சொல்லுகிற புத்தி உள்ள செய்யத்தக்க கூடிய புத்தி உள்ள ஆராதனை. இந்த வார்த்தையினால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். நல்ல பிதாவே, உம்முடைய மெல்லிய சத்தத்தை கேட்க கர்த்தர் உதவி செய்தீர். வார்த்தையின்படி வளர கர்த்தர் உதவி செய்யும். பிரிகிறோம், நேசக்கரம் எங்களோடு இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசுவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியமும் நாம் அனைவரோடு நாம் கேட்ட தேவ வார்த்தையோடும் சகல பரிசுத்தவான்களோடு தேவ கிருபை என்று நிலைத்திருப்பதாக. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, கர்த்தர் செய்த சகல வாரம் மறவாதே. ஆமென்.